நாளையிலே நாளையிலே அமுதமதை கடைவார்களா இரண்டவேறு நாளையிலே நாளையிலே அமுதமதை கடைவார்களாயே இரண்டவேறு நாளரிலே நாளரிலே நல்ல முகத்தோடு ரெண்டாவது நாள் அமுதம் கடையில போறாங்க பாருங்க. ஆமா, என்னைய மாதிரி சிரிச்ச முகத்தோடு ஒரு பெண். யாரு உன்னைய மாதிரியா? ஆமா. எவ்வளவு லட்சணமா இருக்கு. ஏய், நான் கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்களோ. சிரிச்ச முகத்தோடு ஒரு பெண் வந்து பிறந்தா. மூத்தவா சிரிக்காம மூதேவியா பிறந்திருக்கா. இரண்டாம் நாள் அமுதம் கடைய பார்த்தமே அமுதம் கிடைக்கலையா? இப்பவும் ஒரு பெண்ணுலா பிறந்திருக்கா. ஆமா. ஏ அம்மா, நீ சிரிச்ச முகத்தோடு பிறந்ததுனால என்ன உனக்கு இன்னையில இருந்து ஸ்ரீதேவின்னு ஒரு அப்படி அதான் பாருங்க, ஸ்ரீதேவியா இருக்கா மருமகான். ஆமா. மாமியார தவிர தெருவுல பழக்கோட்டா போதும் ஐயா. அவ சிரிப்பா. வீட்டுல மாமியார் சொல்லுவா, என்ன என்னைய கண்டா அவளுக்கு என்னத்த கண்டமா இருக்கோ தெரியலம்பா. வந்துட்டா மூதேவி வந்துட்டா அப்படின்பா. அப்படிதான் வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அம்மாவும் மருமகளும் அப்படிதான் வீட்டுல அப்படிதான் நடக்கும். எல்லா வீட்லயும் நடக்கு. வெளியே சொல்லிக்கிட்டோம் நாங்க சொல்லாம உள்ளே வச்சுக்கிடுவாங்க. அவுத்து விடு. இரண்டாவதாக சிரிச்ச முகத்தோடு ஸ்ரீதேவி வந்து பிறந்திருக்கா பாத்தீங்களா? சுவாமி பகவானே, என்ன இந்த ஸ்ரீதேவி நீங்களே வச்சுக்கோங்க. பகவான் என்ன வரம் கொடுத்தாரு பாரு. என்ன வரம் கொடுக்காரு? ஸ்ரீதேவி, இந்த தேவர்கள் அமுதம் கடைய போனாங்க. சரி, நீ அங்க சிரிச்ச முகத்தோடு பிறந்துட்ட. நீ எல்லாத்தையும் போக கூடாது, நல்லவங்கிட்ட மட்டும் போய் இருந்துக்க. என்னைய மாதிரி ஆள்கிட்ட மட்டும் இருந்துக்கோ. ஏன் உன்னைய மாதிரி எங்கெல்லாம் பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியலையா? நீ நல்லவன் கிடையாது. யார் சொன்னா? எங்க அண்ணன் கேட்டு பாரு சொல்லுவாங்க. காலையில ஒரு டீ கூட வாங்கி கொடுக்காம கூட்டு வந்துட்டேன். டீ தானே இப்ப கீழ இருந்து மலைக்கு மேல வந்துரும் நமக்கு. அடியா சொல்லிட்டா போச்சு அண்ணாச்சிட்ட. இப்படியாக இருக்கும் போது சுவாமி, உனக்கு இஷ்டப்பட்டு நீ யார்கிட்ட போய் உட்கார நினைக்கியோ, சரி அங்க போய் நீ இருந்துக்க. அதான் பாருங்க, என்ன அவனுக்கு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. ஆமா, அவ இஷ்டப்பட்டு எங்க வந்து உட்கார்றா அதான் அதுக்கு பேரு அதிர்ஷ்டம். அப்படியாக ஸ்ரீதேவின்னு வரம் கொடுத்தாரு பாருங்க. சுவாமி, தேவாதி தேவர்கள் எங்க போறாங்க மறுபடியும்? எங்க என்ன மூன்றாவது நாளையிலே கிடையும் போது மதமரை கடைவார்களா மூன்றாவது நாளையிலே அமுதம் பிறகுதையா தேவர்களும் வாங்கிடவே மனமகிழ்ந்து ஆடிடுவான். தேவர்களும் வாங்கிடவே மனமகிழ்ந்து ஆடிடுவாய். தேவர்களும் அமுதமரை படி சொல்லி வாங்குவாளா? சொல்லு எனக்கு என்று போடு எனக்கு என்று ஆமா சொல்லு. தேவர்களும் ஒரு புறமா சண்டையது போடுவாரா? தேவர்களும் ஒரு புறமா சண்டையது போடுவாராய். உனக்கு வேண்டாம் அப்படி சொல்லு, எனக்கு வேணாம் சொல்லு. அசுரர்களும் அழுத்தி சொல்லு, தேவர்களும் போடு மாறி சொல்லு. சண்டையது அப்படி சொல்லு, அமுதமதி அழுத்தி சொல்லு, எனக்கு வேணும் அப்படி சொல்லு. அமுதமதி எனக்கு வேணும். தேவர்களும் கேட்டிடுவா. அமிர்தமதி எனக்கு வேணும். தேவர்களும் கேட்ட போது தேவர்களாகப்பட்டவர்கள் மூன்றாவது நாள் கடையும் போது ஆமையா அழகான தெய்வ அமிர்தம் வந்து பிறந்திருக்கு. தேவ அமிர்தமே பிறந்தது.